ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்கிறத நீ நம்பாட்டி இப்போ வேணா உனக்கு எழுதி கூட கொடுக்குறேன். கண்டிப்பாக நான் சொல்கிறத நீ கேட்டு நடக்கும்போது, என் வார்த்தையை கேட்டு அதற்கான விஷயங்களை நீ முயற்சி செய்யும்போது, அதன் வாழ்க்கையை, அதன் பலனை, அதன் அற்புத மாற்றத்தை கண்டிப்பாக உன்னால் உணர முடியும் என் செல்வமே. நான் சொல்கிறதையெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக உன்னையும் அறியாமல் உன் கண்களில் கண்ணீர் சிந்தும். ஆமியன் செல்வமே, அந்த அளவுக்கு உனக்கான உண்மைகளை தான் நான் சொல்ல போகிறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் விட்டுடு. இந்த நிமிஷத்தில் இருந்து உன் வாழ்க்கை நலமும் பலமும் கொளிக்கும் செல்வ சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும்படி நான் செய்ய போகிறேன். ஆண்டியா நிற்கிறவனையும் அரசன் போல வாழ வைப்பவன் தானே எம்பெருமான் முருகன். இந்த முருகன் ஆண்டி கோலத்தில் நிற்பது கூட என் அன்பு பிள்ளைகளை அரசனாக, சிறப்பாக, உயர்வாக, செல்வ செழிப்போடு ராஜ வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக தான். அப்படி இருக்கும்போது என்னையே வணங்கும் உனக்கு வெற்றியை கொடுத்து, வீரத்தை கொடுத்து, புத்திசாலித்தனத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை ஜெயிக்க விடாமல் விட்டுட மாட்டேன் என் செல்வமே. எந்த விஷயமும் எப்போதும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீயாகவே நினைக்காதே. என்ன நடந்தாலும் அதை தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணுங்கிறதுல உறுதியாக இரு. முன்னேறணுன்ற தீவிர ஆர்வத்தோடு வேலை செய்யும் உன்னை இந்த முருகன் நிச்சயம் கை தூக்கி விடுவேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் தீவிரமாக, அதுவும் மிக மிக தீவிரமாக வாழ்க்கையில் ஜெயிக்கே ஆகணுன்ற அந்த உந்துதலோட, வைராகியத்தோட, ஆர்வத்தோட அதற்கான வேலைகளை மட்டும் செஞ்சால் போதுமே செல்வமே. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே முன்னுக்கு வரணும், முன்னேறணும், காசு பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாங்கன்னு கேட்டால் அதற்கான பதில் பெருசாக இருக்க மாட்டேங்குது. ஆனால் நீ அப்படி இல்லை. நீ நினச்சதை நடத்திக்கணும், உன் வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும், முன்னுக்கு வரணும், முன்னேறணும்னு நினைக்கிற. அப்படிப்பட்ட உன் எண்ணத்தை நிறைவேற்றி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்கணும், சந்தோஷப்படுத்தணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த முருகன் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். எங்கும் நிறைந்த பரம்பொருளாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் கூடவே இருந்து வழிகாட்டி உன்னை உயர்த்தணும்னு நினச்சிட்டேன். அதனால் இனிமேல் எதுக்கும் தயங்க வேண்டாம். உனக்கு எதிரே இருக்கிறவங்க எவ்வளவுதான் பலசாலியாக இருந்தாலும் அதை தாண்டி உனக்குள் உறைந்திருக்கும் உன் அப்பன் முருகன் நிச்சயம் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உனக்காக, உனக்கு துணையாக, உனக்கு பக்கபலமாக, உனக்கு ஆதரவாக இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். பல சமயங்களில் உன் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கே, பிரச்சனையாக இருக்கே, கவலையாக இருக்கே நீ யோசிக்கிற. ஆனால் உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து ஆறுதல் படுத்தி உன்னை தூக்கி நிறுத்த தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் கண்டிப்பாக உன்னால் மீண்டு வர முடியும். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை நான் அமைச்சு தர்றேன். காலம் முடிஞ்சு போச்சே, கஷ்டங்கள் வரப்போகுதே நினச்சி மட்டும் நீ சோர்ந்து போகாதே. உனக்கான காலம் இனிமே தான் கைகூடி வரப்போகுது. நீ நினச்ச எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன். நீ உழைச்ச உழைப்புக்கான பயன் இப்போது மிகப்பெரிய அளவில் உன்னை நோக்கி வந்து சேரப்போகுது என் செல்வமே. சிறந்த பக்குவமும் அறிவும் புத்திசாலித்தனமும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் தோக்க விட மாட்டேன். அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் வந்து சேரும்படி செய்கிறேன். இதுவரைக்கும் நடந்ததை எல்லாம் விட்டுட்டு இனி நடக்க போகிற விஷயங்களில் கவனத்தை திருப்பு. அனைத்தும் உனக்கு நல்லபடியாகவும் வெற்றிகரமாகவும் மனநிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்கிறேன். என் ஆசீர்வாதத்தோட அனைத்தையும் நீ பெற்றுக்கொண்டு சிறப்பாக சந்தோஷமாக வாழப்போகிற. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. என்னை முழுசாக சரணாகதி அடைஞ்ச உனக்காகவே உன் கூடவே துணையாக இருந்து நீ செஞ்ச தானத்துக்கும் தர்மத்துக்கும் சேர்த்து மிகச்சிறந்த பலனை நான் கொடுக்க போகிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை முன்னின்று காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உன்னுடைய சூழ்நிலை எவ்வளவு பெருசாக இருந்தாலும், உன் பிரச்சனைகள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் இறை சக்தியாக உன் அப்பன் முருகன் இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நானே உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி அனைத்தையும் உனக்கு சாதகமாக அமைச்சு தர்றேன். குழந்தை போன்ற இந்த முருகன் உன்னை கொஞ்சி விளையாடுவது போல, அதாவது உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுத்து சிரித்து நகைப்பது போல உன் கூடவே இருந்து உன்னையும் சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைப்பேன். உன்னுடைய தூய அன்பிலும் பக்தியிலும் குளிர்ந்து போயிருக்க நான் தான்
உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக, உனக்கு நல்லது செய்யறதுக்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். நீயும் என் மேல ஆழமான நம்பிக்கையோட, பொறுமையோட, விடாமுயற்சியோட, சகிப்புத்தன்மையோட இருக்கும் பட்சத்தில் நீ கேட்டது அனைத்தும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழுவாய் என் செல்வமே. அமைதியா உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு பொறுமையாரு. மனசுடைந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்காக ஆறுதல் சொல்லி உன் வாழ்க்கையை அழகாக்கி தர வேண்டியது என்னுடைய கடமை. என் செல்ல பிள்ளையானே, இனி எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில எதிரிகள் நினைக்கிறாங்க. ஆனால் இனிமேதான் உன் வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. உன்னுடைய கண்ணீர் துளிகளையும் வேர்வை துளிகளையும் மாற்றி அமைச்சு உனக்கான ஆனந்த கண்ணீரை நான் வரவழைக்க போகிறேன். உன் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. உன்னுடைய வேலைகளை மட்டும் நீ கண்ணும் கருத்துமா கவனத்தோடு செய்யணுமே தவிர கடமைக்காக செய்யாதே என் செல்வமே. எல்லாமே உன்னுடைய கடமை, எல்லாமே உன்னுடைய பொறுப்பு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியாக செய்யும்போது அதுவே உன் எதிர்காலத்தின் அடித்தளமாக மாறும். எந்த விதத்திலும் உனக்கு துன்பமோ பிரச்சனையோ வராமல், உனக்கு கஷ்டமோ கவலைகளோ வராமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன நல்ல பழக்க வழக்கமும் உன்னை மிகச்சிறந்த ஆளாக மாற்றி காட்டும். உனக்கு நலமும் வளமும் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு இந்த முருகன் முடிவெடுத்துட்டேன். இனிமே நீ நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியை எதிர்கொள்ள தயாராகு. எப்போதும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் தெளிவோடும் வாழும்படி உனக்கு வழித்துணையாக இந்த முருகன் இருக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் உண்டு பண்ணுறேன். நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது என் செல்வமே. உன் நிலைமைகளை அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல வாய்ப்புகளை நான் கொடுக்க போகிறேன். அடுத்தடுத்து நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன்னுடைய வார்த்தைகளால் யாருக்கு எந்த விஷயத்தை புரிய வைக்க முடியலையோ அதை அப்படியே விட்டுட்டு மௌனமாக இரு. உன் வார்த்தைகளால் புரிய வைக்க முடியாத விஷயங்களை உன் மௌனத்தால் அவர்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். நீ மௌனமாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வராமல் செய்யலாம். இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உன் மௌனம்தான் குறைக்கவும் செய்யும். எப்போதுமே பொறுமையும் நம்பிக்கையும் ஆணி வேர்கள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாரு. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர்த்தி உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். இத்தனை நாளா நீ தவமாய் தவமிருந்து கேட்ட வேண்டுதல்கள் யாவற்றையும் உனக்காக நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும்படி நான் செய்கிறேன். இந்த நாள் உனக்கான அதிர்ஷ்ட நாளாக இருக்கும். அடுத்தடுத்து பல வெற்றி வாய்ப்புகள் உன்னை தேடி வரும்படியும் உனக்கு பண வரவு அதிகரிக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்த சில விஷயங்கள் உனக்கு வழியை கொடுத்துருக்கலாம். நீ இழந்த சில விஷயங்கள் உனக்கு தைரியத்தையும் வலிமையையும் கொடுத்துருக்கலாம். ஆனால் எப்போதுமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீ எதை இழந்தாலும் அதை பல மடங்கு அதிகமாக மறுபடியும் எப்படியாவது உன் கைகளில் நான் கொண்டு வந்து ஒப்படைச்சிருவேன். நீ எதிர்பார்த்த அனைத்தையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் நான் கிடைக்க செய்வேன்றதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இருந்து விடு என் செல்வமே. கடந்த காலம் உனக்கு கொடுத்த கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் மறந்துட்டு அந்த கசப்பான நிகழ்வுகள் மூலமாக உனக்கு கிடைச்ச பாடங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. என் நாமத்தை அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கும் உனக்கு எந்த விதத்திலும் கஷ்டமோ கவலையோ விடமாட்டேன். இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செஞ்சு காட்டுறேன்.